ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பிரியாணி சுவையில் அட்டகாசமான டேஸ்டில் தக்காளி பாத் இப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி பாத்துக்கு பிரியாணி போல டேஸ்ட்டை தரக்கூடியதே இந்த சீக்ரெட்டான மசாலா தான். ஸோ நான் சொல்கிற இந்த சீக்ரெட்டான பொருட்களை எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி இதில் சேர்த்து இந்த தக்காளி பாத்தை செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி பிரியாணி செய்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்யக்கூடியது இந்த தக்காளி பாத்தை தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 வரமிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய், இது கூடவே 2 பிரிஞ்சி இலையை 1 பாதியமாக பிச்சு சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். 1 நட்சத்திர சோம்பு முழுசாவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த அளவுக்கு கொஞ்சமா கல்பாசி, 3/4 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் வரமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பல்லா நறுக்கிய தேங்காய் துண்டுகள் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வாசம் வரணும். அந்த அளவுக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சமயம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இதை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இந்த மாதிரியான ஒரு இடிச்ச மாதிரி ஒரு பதத்துக்கு குறைகுறைப்பான டெக்ஸ்சர்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு நைஸா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை மறுபடியும் தண்ணீர் சேர்க்காம இது போல இடிச்சது மாதிரியான ஒரு பதத்துல கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா தான் இந்த தக்காளி பாத்துக்கு அதிக சுவைக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான மசாலா. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா பிரஷர் குக்கர்ல வறுத்தது போக பாக்கி மீதமா இருந்த எண்ணெயில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 பிரிஞ்சி இலைய 1 பாதியமா பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா இது ரெண்டுத்தையும் பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அடுத்ததா 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துட்டு வதக்குங்க. நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பதத்துல வந்ததுக்கு அப்புறமா இதுல இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு நல்ல பழமான தக்காளியை நைஸா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய புதினா இலைகள், 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா நறுக்கிய கொத்தமல்லி இலைகள், இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மேற்கொண்டு காரத்துக்காக தனி மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் பொடி. இப்போ இந்த தக்காளி பாத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு இளம் புளிப்பான தயிர், கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நிதானமான தீயில இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நல்லா மணமா இதுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு தொக்கு பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது போல நல்லா பதமா வதக்கினதுக்கு அப்புறமா 250 ml மெஷரிங் கப்பல நான் 3 கப் அளவுக்கு இதுல தண்ணீர் சேர்த்திருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய அரிசியோட அளவு பாத்தீங்கன்னா 2 கப்பு. ஸோ 1க்கு 1.5 பங்கு அளவு தண்ணீர்ல 3 கப்பு அளவுக்கு இதுல தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 2 கப்பு அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணீர்ல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை முழுசையுமே இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்க இந்த தக்காளி பாத்துக்கு பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, அப்புறம் நார்மலா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த வகையான அரிசியா இருந்தாலும் இந்த தக்காளி பாத் செய்ய தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய ரெசிபி தக்காளி பாத் அப்படின்றதுனால இதுல தக்காளியை மேக்சிமம் அதிகமாவே சேர்க்க பாருங்க. ரொம்ப கம்மியா சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் தக்காளி சுவை அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஸோ நீங்க கரெக்டா 2 கப் அரிசிக்கு 300 கிராம் அளவுக்கு தக்காளியை தாராளமாக சேருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரோட வெயிட்டையும் சேர்த்துட்டு 2 விசிலுக்கு இதை வேக விடலாம். இப்போ 2 விசில் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடடா நல்லா கமகமன்னு வாசனை மூக்கை துளைக்க அட்டகாசமான டேஸ்ட்ல தக்காளி பாத் மணக்க ரெடி ஆயிடுங்க. இந்த தக்காளி பாத் பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டும் சரி,
இதோட டெக்ஸ்சரும் சரி பார்க்கறதுக்கு அப்படியே டிட்டோவா பிரியாணி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வைஸ் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தக்காளி பாத் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.